துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். என்னடி தங்க குட்டி, ஸ்ரீஜா குட்டிக்கு என்ன வேணும்? பாட்டி பாக்குறீங்களா? பாட்டியை பாக்குறதுலாம் சரி, ஒரு சிரிப்பு சிரிக்க மாட்டீங்களே. பாட்டியை பார்த்து சிரிங்கிடி பட்டு. சரிங்க, என்னடி தங்க வேணும்? என்ன வேணுமா? அத்தை, நீங்க தலைக்கில நின்னாலும் அவகிட்ட சிரிப்பை வாங்கவே முடியாது அத்தை. ஆனா ஒரு ஆளால வாங்க முடியும். இருங்க, இன்னும் அவங்க வரல. வந்ததும் எப்படி சிரிப்பா பாருங்க. எங்க இருந்து தான் அந்த சிரிப்பு வரவே தெரியாது. ஆனா பார்த்ததும் போதும், ஒரு சிரிப்பு தான் வரும் பாருங்களேன். அப்படி இருக்காங்க. பாட்டி பார்த்து சிரிக்க மாட்டீங்களா? யார் வேணும் என் தங்கத்துக்கு? என் ஸ்ரீஜா குட்டிக்கு யார் வேணும்? யாருமா வேணும்? என்னடி வேணும் தங்க குட்டிக்கு? எங்க ஸ்ரீஜா குட்டிக்கு இந்த அம்மாவும் அப்பாவும் தான் வேணும். அப்பதான் எங்க ஸ்ரீஜா குட்டி சிரிப்பாளே. சொல்லலாத்த, நம்ம இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கோம் சிரிடி சிரிடின்ட்டு. எங்கன்னா சிரிச்சால பாத்தீங்களா? அவங்க அம்மாவை பார்த்த உடனே அம்மாவா, என்ன கூட அம்மான்னு சொல்ல மாட்டாத்த. ஆனா நிம்மிய பார்த்த மட்டும் அம்மா. மூஞ்சி பத்தியா? அடி ஸ்ரீஜா குட்டி, இருடி. நைட்டு வந்து அம்மா கிட்ட அழுவல, அப்ப இருக்கு. அச்சுச்சோ, என்னடி தங்கம், உங்களை எல்லாரும் திட்டுறாங்களா? நீங்க வாங்க, நீங்க அம்மா கிட்ட வாங்க, அவங்களை எல்லாரையும் அடிச்சிடலாம். சரியா? வாங்க மாமா, அவளை தூக்குங்க. ஆமாமா, என் தங்கத்தை திட்டுறாங்களோ? வந்துருங்க வந்துருங்க, அப்பா கிட்ட வாங்க. ஓடி வாங்க என் தங்க குட்டி. அவள் இப்படி கொடுங்க. அது சரிடா, ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த குட்டிக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்குறீங்க. இன்னும் அடுத்து வரப்போற குட்டிக்கு எவ்வளவு செல்லம் கொடுக்க போறீங்கன்னு தெரியல. இந்த பொடி, உன் பொண்ணு நீயே பிடிடா. வாங்க உட்காருங்க. நிமி வா, நீ வந்து உட்காரு. இல்லக்கா, இவ்வளவு நேரம் மேல உட்காந்துட்டு தான்க்கா வரேன். இப்ப நிக்கிறேன் கொஞ்ச நேரம். மேல இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு தான் இருக்கேனே, இடுப்பே வலிக்குது. அதனால கொஞ்ச நேரம் நிக்கிறேன்க்கா. ஆமா ரித்து, அவ நிக்கட்டும், கொஞ்ச நேரம் நிக்கட்டும். மேல ஃபுல்லா உட்காந்துட்டு தான் இருந்தா. என் தொல்லை குட்டி என்ன பண்ணுது? என் பட்டுக்குட்டி என்னம்மா, என்ன வேணும்? ஓய், இங்க பாரு, அப்பா பாரு. அது என்ன அம்மா மட்டுமே பாத்துட்டு இருக்க? சோ என் தங்கமே, உங்களை தூக்க வாடி தங்கம். நான் தூக்குவேன், ஆனா இங்க இருக்கவங்க எல்லாரும் கத்துவாங்க. தங்க குட்டி, இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி உங்களுக்கு குட்டி பாப்பா வந்துருவாள. அந்த பாப்பா வந்த உடனே அந்த பாப்பாவை உங்க அம்மா கிட்ட கொடுத்துடலாம். அப்புறம் நீ என்னாலும் ஜாலியா விளையாடலாம். சரியா என் தங்கம்? பட்டு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து குட்டி தங்கமே. ஆமாடி பட்டுக்குட்டி, உங்க அம்மா சீக்கிரம் குட்டி பாப்பா பெத்து போட்டுருவா. பெத்து போட்டுட்டு அவளுக்கு வேற என்ன வேலை இருக்கு? உங்க கூட விளையாடுறது மட்டும் தான் வேலை. அந்த குட்டி பாப்பாவை நான் பாத்துக்க வேண்டும். அது என்னமா? அப்படிதானே என் பொண்ணு குட்டி. ஆமா மேம், உனக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? நீ அவளை பாத்துக்க, நான் இவளை பாத்துக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி ரெண்டு பேரையும் பாத்துப்போம். சரியா? அப்பாடா, அதை செய்யுங்க, நான் நிம்மதியா இருப்பேன்ப்பா. அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? அது சரி, தாத்தா பாட்டி இருக்கிறதே பேரம் பேத்திங்களை கொஞ்சத்துக்கு தான். அதையும் நீங்களே கொஞ்சிட்டா நாங்க என்ன பண்றது? அத்தை, கவலையப்படாதீங்க. எங்களால ரெண்டு பேரையெல்லாம் வச்சு சமாளிக்க முடியாது. அப்ப நீங்க தான் வேணுமே. உங்ககிட்ட தான் ரெண்டு பேரையும் தள்ளிடுவோம். நீங்க கவலையப்படாதீங்க அத்தை. ஆமா அத்தை, ஆமா அத்தை. இன்னைக்கு 7 மாசம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ளேயே வயிறு எவ்வளவு பெருசா இருக்குல்ல? ஆமாமா, ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி. நிம்மிக்கு வயிறு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, பார்த்தாலே தெரியுது. என்னன்னு தெரியல. நிம்மி ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? அருண் ஒண்ணு நல்லா தான் பாத்துக்கிறான். இருந்தாலும் சொல்றேன், நீ அவனை மீறி கடகடன்னு கீழே இறங்குற மேல ஏறன்னு டப்பு டப்புலாம் இறங்கி ஏறக்கூடாது. பாத்துக்க. எல்லாரும் சொல்லுவாங்கதான் இந்த டைம்ல நல்லா ஏறி இறங்கணும் நடக்கணும்னுட்டு. ஆனா எங்களுக்கு என்னமோ நீ ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தெரியுது. அதனால கொஞ்சம் பொறுமையாவே இருமா. சரியா? நல்லா சொல்லுங்கம்மா, இன்னும் நல்லா இவளுக்கு கேட்கற மாதிரி சொல்லுங்க. நான் சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறாமா, ரொம்ப சேட்டை பண்றாமா இவ. அப்பப்பப்பா, சேட்டைக்கு அளவே இல்லை தெரியுமா? கொஞ்ச நேரம் இப்படி உட்காருடினா நிக்க போறேன். சரி நில்லுடினா உட்கார போறேன். ஏதாவது ஒண்ணு செய்யறாளாமா? எல்லாத்தையும் அட் டைம்ல செய்யணும்னு நினைக்கிறாமா? இல்ல அத்தை, உட்காந்தா நிக்கணும் போல இருக்கு, நின்ன உட்காரணும் போல இருக்கு. நான் என்ன பண்றது? பாருங்க அத்தை, மாம்ஸ் எப்படி சொல்றாங்கன்னு. யாருன்னு இப்ப அப்படிதான் இருக்கும். அவளுக்கு இன்னும் 4 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும். இன்னும் 3 மாசம் தான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். சரி யாருன்னு, அப்புறம் இன்னும் 2 மாசத்துல நிம்மிக்கு வளகாப்பு பண்ணணும், தெரியும்ல? அதுக்கு என்னமா, ஜாம் ஜாம் பண்ணிடுவோம். என் பூனை குட்டிக்கு இல்லாததான் ஜாம் ஜாம் பண்ணிடுவோம். அடே, அத நம்ம பண்ணக்கூடாதுடா. அவ தாய் வீட்டுல தான் பண்ணணும். அதான் நம்ம சாந்தி வீட்டுல தான் பண்ணணுமே. சாந்திக்கு என்ன நம்ம சொல்ல வேண்டியதே இல்ல. இந்நேரம் அவளே கணக்க பார்த்து வச்சிருப்பா. ஏமா இதுல என்னமா இருக்கு? ஏன் பொண்டாட்டிக்கு நான் செய்ய போறேன்? அது என்ன அம்மா வீட்டுல தான் செய்யணும், அப்பா வீட்டுல தான் செய்யணும்னு நம்மளே பண்ணலாமே. நல்லா கிராண்டா ஜாம் ஜாம்னு என் பொண்ணு குட்டிக்கு நீ எப்படி எப்படியோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளே பண்ணிட்டா என்ன? எப்பா, எனக்கு தெரியாது. நீயாச்சும் உன் மாமியாராச்சு. உன் மாமியார் கிட்ட நீ பேசிக்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் மருமகளுக்கு வளகாப்பு நடக்கணும், அவ்வளவுதான். ஆமாட்ட, நிம்மிக்கு ரொம்ப கிராண்டா வளகாப்பு நடக்கணும். அது யார் நடத்தினாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் நிம்மிக்கு கிராண்டா வளகாப்பு நடக்கணும், அவ்வளவுதான் அத்தை. அதேதான் எனக்கும். என் மருமகளுக்கு நல்லா ஜாம் ஜாம் வளகாப்பு நடக்கணும். என் மருமக மனசுக்குள்ளேயே சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும். சரி சரி, என் வளகாப்புக்கு போயிட்டீங்க நீங்க எல்லாரும். இப்ப நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும். அதுக்குதான் கீழே வந்தது. ஐயோ மாம்ஸ், எதை பத்தி பேச வரணும்? அதை பத்தி பேசாம நீ வளகாப்புக்கு போயிட்ட. பேசியா மாம்ஸ்? அத்தைக்கிட்ட சொல்லு. ஏனம்மா, யாருக்கு நிம்மி? என்னக்கா நீங்களும் மறந்துட்டீங்க பாத்தீங்களா? அதான் மாசங்கள் ஓடுறோடனே நீங்களும் மறந்துட்டீங்க. வேற யாருக்கு? நம்ம வீட்டுல வயசு பொண்ணுன்னு யாரு இருக்கா? நம்ம கௌசி தான். கௌசிக்கும் கிருஷிக்கும் கல்யாணம் பத்தி பேசியிருந்தோம்ல. இந்த சித்தி கல்வி வேற ஒத்துக்கவே மாட்டேங்குது.
அதான் நம்மளா பேசி பார்த்துட்டோம், அது ஒத்துக்கிற மாதிரி இல்ல. அதான் மாம்சா கையோட பிடிச்சிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு எப்படியாவது பேசுறியான்னு சொல்லிட்டு கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். மாம்ஸ் சொன்னாதான் அவங்க கேட்பாங்க, அதனால தான் கூட்டிட்டு வந்துட்டேன். அத்தை, நீங்க அந்த சித்தி கிளவியை கூப்பிடுங்க. உங்க சித்திக்கு நல்ல பேர் வச்சிருக்கேன். இரு சத்தம் போடாத, அப்புறம் அது வேற காண்டாயிட போகுது. இரு, நான் கூப்பிடுறேன். அது ஒண்ணும் இல்ல நிம்மி, நம்ம கொடுத்தது இன்னும் அதுக்கு பத்தலன்னு நினைக்கிறேன். நீ கவலைப்படாத, நம்ம இன்னும் எதனா யோசிச்சு பலமா கொடுத்துருவோம். இந்த கல்யாணத்துக்கு மட்டும் அது ஒத்துக்கலாம், வெயிட்டா குத்துடணும், போட்டு தாக்கிட வேண்டியதான் வெயிட்டா. என்ன சொல்ற? அது என்னமோ சரிதான்க்கா, நீங்க சொல்றது கரெக்டு தான். இப்ப மட்டும் அது கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம், அடுத்தது பெரிய பிளானா போட்டு சித்தி கிளவிய போட்டு தள்ளிட வேண்டியதுதான். ஓய் அடியே பூனைக்குட்டி, ஏதாவது பண்ணி வைக்காத. பாவம், வயசான காலத்துல அவங்களுக்கு ஏதாவது. அமைதியா இரு, நானே பேசி ஒரு வழிக்கு கொண்டு வரேன், சரியா? ஐயோ மேம், நான் இதுதான் லாஸ்ட் சான்ஸ் சொல்லிட்டேன். அந்த சித்தி கிளவி மட்டும் இன்னைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம், நானும் ரித்து அக்காவும் சேர்ந்து தூக்கிடுவோம். பாத்துக்க, உன் அத்தைக்காரி கிட்ட சொல்லி வை. அது சரிடி, நீ செஞ்சாலும் செய்வ. அடியே பூனைக்குட்டி, அமைதியா இரு. எங்கேயாவது ஒரு புள்ள தச்சு மாதிரி அடக்கமா இருக்கா பாரு. அடி, அமைதியா இருடி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, ஓகேவா? நான் பாத்துக்கிறேன். சரி சரி, ஏதோ நீ கெஞ்சி கேட்கறன்றதுனால போனா போட்டு உங்க அத்தைக்காரியை விடுறேன், ஓகேவா? நேரம்டி பூனைக்குட்டி, மேல ரூமுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. போடா கேட்ட பையா. சரி இரு, அத்தையை கூப்பிடுங்கம்மா. இந்த இரு, யாரை கூப்பிட்டு வரேன். என்ன தங்கம், என்ன வேணும்? அம்மா தூக்கவா? ஐயோ மாம்ஸ், ஒரே ஒரு வாட்டி தூக்கவா? நிம்மி, பிச்சு பிச்சு பாத்துக்க, மாமா கையில இருக்கட்டும். இல்லன்னா மாமா என்கிட்ட கொடுங்க அவளை, நான் தூக்கி வச்சிருக்கேன். நீங்க வச்சிருந்தா உங்களை ஏமாத்தி தூக்கினாலும் தூக்குவா. நீங்க என்கிட்ட கொடுங்க அவளை. அக்கா என்னக்கா பாருங்க, அவ என்னை எப்படி ஏக்கமா பாக்குறான்னு. என்னை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காக்கா. கொஞ்சோண்டு தூக்கிறேன்க்கா, தூக்கிட்டு கொடுத்துறேன் உங்ககிட்டயே. அதெல்லாம் முடியாது மாமா, நீங்க அவளை என்கிட்ட கொடுங்க. அப்படி பொண்ணுக்குட்டி, எல்லாரும் சொல்றாங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும்டி. இப்ப என்ன, நம்ம ஸ்ரீஜா குட்டி நீ கொஞ்சம் அவ்வளவுதானே, நான் தூக்கி கொடுத்துறேன், நீ முத்த கொடு போதும், ஓகேவா? சரி, அப்படியாவது தூக்கி கொடு, நான் உண்மை கொடுக்குறேன். அச்சோ என் பட்டுக்குட்டி, இருடி தங்கம், இன்னும் கொஞ்ச நாள் குட்டி பாப்பா வந்துருவா. குட்டி பாப்பா வந்தனே அவளை தூக்கி ரித்து அக்கா கிட்ட கொடுத்துட்டு என் தங்க கட்டியை தூக்கிக்கிறேன். சரிடி தங்கம், என் ஸ்ரீஜா குட்டி. அம்மா பாரு, அம்மா பாரு. மாமா போதும் மாமா, கொடுங்க. இங்க பாருங்க, அவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிவா. கொடுங்க மாமா, போதும். கரெக்ட், ரித்து சொல்றதுதான் கரெக்ட். போதும் நீ பொண்ணுக்குட்டி, கொடு. ஸ்ரீஜா குட்டிமா, இங்க வாங்க, அப்பா கிட்ட வாங்க. ரெண்டு பேர் பேச்சு போங்க. நம்ம இவங்க ரெண்டு பேர் போயிட்டும் டூ விட்டுலாம் பட்டு, சரியா? என்ன, உங்க அம்மா பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அம்மாவே கண்ணுக்கு தெரியவா, அப்புறம் தான் சிரிப்ப. அப்படிதானே தங்க குட்டி? என்ன அம்மா கூப்பிடானே, இவ்வளவு நாள் நிம்மி மட்டும் தான் அம்மா கூப்பிட்டு இருந்தா, இப்பதான் முதல் முறையா என்ன அம்மானு கூப்பிடா. என் தங்கமே. யாருன்னு இதோ அத்தை வந்தாச்சு பாரு. ஏதோ பேசணும்னு சொன்னல, பேசு. சொல்லி அருணு, என்னவோ பேசணும்னு சொன்னியாமே, என்ன, எதை பத்திப்பா? அத்தை, புதுசா இதை பத்தி பேசுறதுக்கு இல்ல, ஏற்கனவே பேசுறதுதான். கௌசியோட கல்யாண விஷயத்தை பத்தி தான். நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க? ஆல்ரெடி வீட்டுல எல்லாரும் உங்ககிட்ட பேசியாச்சு. கிருஷ் தான் மாப்பிள்ளன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியாச்சு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கிருஷுக்கு கௌசியை கொடுக்கறதுல உங்களுக்கு என்னத்த கஷ்டம்? இங்க பாரு அருணு, நான் ஏற்கனவே சொன்னதுதான், எல்லார்கிட்ட என்ன சொன்னனோ அதான் இப்போ உங்ககிட்டயும் சொல்றேன். எனக்கு கௌசிக்கு இந்த பையனை கட்டி வைக்கிறதுல கொஞ்சம் கூட துளி கூட இஷ்டம் இல்லை எனக்கு. அண்ணி, அந்த பையனுக்கு என்ன அண்ணி குறை? மா இருங்க, அத்தை கிட்ட எனக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு, நான் பேசிடுறேன். அப்புறமா நீங்க எல்லாம் பேசுங்க. என்னத்த சொன்னீங்க? கௌசிக்கு அந்த பையனை கட்டி வைக்கிறதுல உங்களுக்கு துளி கூட இஷ்டம் இல்லையா? சரி, வேற யாராவது மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கீங்களா என்ன? அது வந்து இல்ல, இனிமேதான் கௌசிக்கு மாப்பிள்ள பார்க்க போறேன். அத்தை, உங்க நினைப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, இன்னமும் இப்படியே இருக்காதீங்க. உங்க எண்ணத்தை மாத்திக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. அவ மனசார விரும்புறா, அவ கிருஷ்ண மனசார விரும்புறா. கிருஷ்ண இல்லாம கௌசி இருக்க மாட்டா. இது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். உங்க பெத்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைங்க. அதை விட்டுட்டு இன்னமும் குறுக்கு புத்தியோட நம்ம அலையணும்னு நினைக்க கூடாது. கிருஷ்ணுக்கு என்ன குறை? கிருஷ் கௌசியை நல்லா பார்த்துப்பான், ஒரு நல்ல வேலையில இருக்கான். அவனுக்கு அழகுக்கு என்ன குறை? ஒன்றும் கிடையாது, எல்லாமே கரெக்டா இருக்கு. எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு அவன்கிட்ட எதுவுமே இல்லை. சொந்த வீடு தான், நல்ல அம்மா அப்பா தான், நல்ல வேலை தான், அழகும் கூட தான். இன்னும் என்ன உங்களுக்கு வேணும்? இங்க பாரு யாருன்னு, என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு எனக்கு தெரியும். நீங்களாம் சும்மா பார்த்துட்டு இவனெல்லாம் கட்டி வைக்கணும்னா நீங்களாம் எங்களை கட்டாயப்படுத்துறீங்க. எனக்கு தெரியும் கௌசிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது. அத்தை, கௌசிக்கெல்லாம் இந்த கல்யாணத்துல இஷ்டம் தான். உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் இஷ்டம் இல்லை. நீங்க இன்னமும் அருண் மாதிரி மாப்பிள்ள வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அருண் மாதிரி இல்ல, அருண் தான் மாப்பிள்ளையா வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க. இன்னி வரைக்கும் நான் கோவப்படாம இருக்கணும், அதுக்கு காரணம் என் பொண்டாட்டி மட்டும்தான். மாத்திக்கோங்க, எண்ணத்தை மாத்திக்கிட்டு கௌசி கல்யாணத்துக்கு சம்மதத்தை சொல்லுங்க. இல்ல
வேற அருணை பாப்பீங்க, பாத்துக்கோங்க. அந்த பையன் என் பொண்ணு நல்லா வச்சுப்பானு என்ன உத்தரவாதம்? அந்த பையன் யாரு எவரு என்ன ஏதுன்னு தெரியாம நான் எப்படி என் பொண்ணு கொடுக்க முடியும்? இங்க பாரு அருண், ஆமா நான் அருண் மாதிரி இல்ல அருண் மாப்பிள்ளையா வரணும்னு நான் நினைச்சது உண்மைதான். இப்பவும் நான் நினைக்கிறேன் தான். சரி, நீ சொல்றதுக்காக என் எண்ணத்தை மாத்திக்கிறேன். ஆனா அந்த பையன் எப்படி என் பொண்ணு நல்லபடியா வச்சுப்பான்? எனக்கு அந்த பையனை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அப்படி இருக்கும்போது என் பொண்ணு நான் எப்படி கொடுக்க முடியும்? அதானே உங்களோட பிரச்சனை. இப்போ உங்களுக்கு என்ன கிருஷ்ண பத்தி தெரியணும், அவ்வளவுதானே? வாங்க, நான் ஒரு நாள் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சொல்லாம கொள்ளாமலே போலாம். போய் பாருங்க அவங்க அம்மா அப்பா எப்படி, அவன் எப்படி, அவன் வேலை எப்படின்னு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க. இல்லையா நான் கேரண்டி தரேன், கிருஷ் கௌசியை நல்லா பார்த்துப்பான். அவன் அப்படி ஏதாவது பார்த்துக்கலனா நீங்க என்னடான்னு என்ன கேளுங்க, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். நீங்க பாருங்க சார், சும்மானா இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லாதீங்க. மனசை மாத்திக்கிட்டு கௌசி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைங்க. அவன் இன்னமும் தனிமரமா இருக்கான். அவளுக்கும் வயசாக்கிட்டு போகுது பாருங்க. அவளுக்கு இளைய பசங்களாம் இப்ப கல்யாணத்துக்கு நின்றுட்டு இருக்காங்க. அவளுக்கு வயசுல சின்ன பசங்களுக்கெல்லாம் இன்னும் 2 நல்ல கல்யாணம். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு வயசு பொண்ணு இப்படி நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது நல்லது இல்ல. முதல்ல அவ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க. இல்லைனா நானே உங்களை மீறி முடிவெடுக்க வேண்டியது வரும். அவளை பெத்துட்டீங்களேன்றதுக்காக தான் உங்க சம்மதத்தை கேட்டுட்டு இருக்கேன். இல்ல கல்யாணத்துக்கு நாள் குறிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. இல்லைனா நானே கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டியது வரும், பாத்துக்கோங்க. அதுக்குள்ள அருண், அவங்க அப்பா கிட்டயும் கேட்கணும்ல. இப்ப நான் சம்மதிச்சாலும் கௌசியோட அப்பாவும் சம்மதிக்கணும்ல. அத்தை, மாமா கிட்டலாம் நான் எப்பயோ பேசியாச்சு. மாமாக்கெல்லாம் கல்யாணத்துல விருப்பம் தான். அதான் சொல்லிட்டேனே, உங்களை மீறி என்னால கல்யாணத்துக்கு நாள் குறிக்க முடியும். உங்க விருப்பத்தை எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கேன். சரி அருண், நானும் இவ்வளவு நாள் ஏதோ மனசுல நினைச்சுக்கிட்டு தப்பா கணக்கு போட்டுட்டு இருந்துட்டேன். என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் தான். அவ எதோ விருப்பப்படுறாளோ அதுபடியே நடக்கட்டும். நீ சொன்ன மாதிரி அந்த பையனுக்கு கௌசியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவ்வளவுதான் அத்தை, உங்க விருப்பம் ஒண்ணுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கிடைச்சிருச்சு. இனிமே கல்யாணத்துக்கு நாள் பார்க்க வேண்டியதுதான். கிருஷ் வீட்லயும் சீக்கிரம் சொல்றேன், அவங்க நாள் பார்ப்பாங்க. சரி அருண், எல்லாம் சரிதான். அவங்க என்ன கேட்பாங்க என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ரொம்ப பெருசாலாம் கேட்டா எங்களால் எதுவும் முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசியா. எங்களால் என்ன முடியுதோ அதை நாங்கள் செய்கிறோம். அத்தை, நானும் அரவிந்த் எதுக்கு இருக்கோம்? மாமாங்கன்ற குறைக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ எல்லாமே கௌசிக்கு செய்யும், ஒரு குறை இல்லாம. நீங்க கவலையப்படாதீங்க. கிருஷி வீட்டுல என்ன கேட்கறாங்களோ அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படியே அவங்க கேட்கலனாலும் நாங்க எல்லாமே அவங்களுக்கு குறை இல்லாம நல்லா செஞ்சிருவோம். நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க கல்யாணத்துக்கு சம்மதத்தை சொல்லிட்டீங்களா, அது போதும், விடுங்க. ஆமா சித்தி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கௌசி கல்யாணம் சும்மா ஜாம்னு நடக்கும். நீ என்னென்ன கேட்கறாங்களோ எல்லாமே போட்டலாம். அவங்க கேட்கலனாலும் பரவாயில்ல, கௌசி இங்க இருந்து போகும்போது குறை இல்லாம போவா. நீங்க கவலையே படாதீங்க. அவ மனசு முழுக்க சந்தோஷத்தோடயும் அவளுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே நாங்க செஞ்சிருவோம் சித்தி. கண்டிப்பா சித்தி, நீங்க கவலையே படாதீங்க. அருண் மாமாவும் அரவிந்தும் சொன்னா செய்வாங்க. அவங்க செஞ்சுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பாங்க. அதனால நீங்க கௌசியை பத்தி எந்த கவலையுமே வச்சுக்காதீங்க. அவங்க எல்லாமே நல்லா பண்ணிடுவாங்க. கௌசி கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். சரி மரித்து, சரி பாரு, சரி மணிமி, சரி நான் உள்ள போறேன். நீங்க ஆக வேண்டியது என்னவோ பாருங்க. அத்தை, இன்னும் எதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க? அதை நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம நிம்மதியா போயிருங்க, போங்க. அண்ணி, நீங்க இப்ப எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கீங்க? நீங்க கவலையே படாதீங்க. கௌசி கல்யாணம் சும்மா ஜாம் நடக்கும். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அப்போ நிம்மி வளகாப்புக்கு முன்னாடியே கௌசி கல்யாணத்தை வச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஆமாமா, அப்படியே பண்ணிடலாம். நிம்மி வளகாப்புக்கு முன்னாடியே கௌசி கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்புறமா பொறுமையா நிம்மிக்கு வளகாப்பு பண்ணிப்போம். சரி, இப்போதைக்கு நாளைக்கு நம்ம போக வேண்டிய கல்யாணம் இருக்கு. நாளைக்கு எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா? நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு போகணும். அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சித்தி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அட, அந்த கல்யாணத்தை மறந்துருவோமா என்ன? அதுவும் நம்ம பிள்ளைங்க தானே. நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை நம்ம எப்படி மறப்போம்? யாரு நகை வாங்க சொல்லியிருந்தேனே, வாங்கிட்டியா? 2 ஜோடிக்கும் நகை வாங்க சொன்னேனே, என்ன நகை வாங்கின? கவலையே படாதீங்கம்மா, நீங்க சொல்லி செய்யாம இருப்பேனா? 2 ஜோடிக்கும் கப்பல் ரிங் வாங்கியாச்சு. இவனுக்கும் சரி அவங்களுக்கும் சரி 2 பேருக்குமே கப்பல் ரிங் வாங்கியாச்சுமா. அதுவும் 2 பேருக்குமே 2 சவரன் நான் வாங்கியிருக்கேன். போதும்ல, இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கணுமா? போதும் யாரே, எனக்கு தெரிஞ்சு போதும் தான். இன்னும் அடுத்த ஃபங்க்ஷன் வரும்ல, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு இன்னும் நிறைய போட்டுருவோம். ஆமா, இப்பவே வாங்கி வைங்க நகைகளை. நகை ரேட்டு பாத்தீங்களா? தாறு மேல ஏறிட்டு இருக்கு. அப்பப்பா, இவளை எப்படி நான் கட்டி கொடுக்க போறேன்னு எனக்கே தெரியல. ரித்வாக்கா, அதில் கவலையே படாதீங்க. என் பொண்ணை கட்டிக்கிட்டு போறதுக்கு மாப்பிள்ள சும்மா குதிரையில வருவான். எதுவுமே கேட்க மாட்டான். பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லுவான். ஆமாம்மா, ரொம்ப ஆசைதான். உன் பொண்ணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசக்கூடாது நிம்மி, பாத்துக்க. உன் பொண்ணு ஒண்ணுமே வாங்காமல கூட்டிட்டு போக மாட்டான். நம்மளும் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். அதுவும் இவ பண்ற சேட்டைக்கு அப்பப்பா மாப்பிள்ள தெரிச்சு ஓடிடுவான், பாத்துக்க. எவ்வளவு ஒரு அழகான குடும்பம். இந்த குடும்பத்தை தானே நான் கலைக்க பார்த்தேன். அதான் நான் கலைக்கணும்னு நினைச்சாலும் என் பொண்ணோட கல்யாணத்தை நல்லா நடத்தணும்னு ஒருத்தரும் பார்த்து செய்யணும்னு நினைக்கிறாங்களே. என்ன மன்னிச்சிரு நிம்மி, நான் உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேன்ல. நான் உன்னை அருண் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அருண் உன் மேல அளவுக்கு மீறின பாசமும் உன்னை உயிராகவும் நினைக்கான். நீ மட்டும் என்ன, நீயும் அருணை உயிருக்கு மேலேயும் நினைக்கிற. உங்க 2 பேரும் நாங்க இல்ல,
வேற யாராலையும் பிரிக்க முடியாது. என்ன ரித்து இப்படி சொல்லிட்ட? நிம்மி சொல்ற மாதிரி எங்க பொண்ணு எதுவுமே வேணாம்னு சொல்லி கூட்டிட்டு போறதுக்கு வருவானுங்க. ஆனால் அதுக்காக நாங்க சும்மா அனுப்ப மாட்டோம். என் பொண்ணுக்கு கிலோ கணக்குல செஞ்சு அனுப்பு. நீ பாத்துக்கிட்டே இரு. அது சரி மாமா, பொண்டாட்டியை விட்டு கொடுத்துருவீங்களா என்ன? சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. ஓய் பொண்ணுக்குட்டி, இப்ப சந்தோஷமாடி உனக்கு? அம்மையா மாம், ரொம்ப சந்தோஷம். நீ ஒரு காரியம் பண்ணணும்னு நினைச்சி அது நடக்காம இருக்குமா? நீ யாரு? நீ கெட்ட பையனாச்சு. கெட்ட பையா, லவ் யூ கெட்ட பையா. அப்ப என் பொண்ணு குட்டி சந்தோஷமா இருக்கான். அப்ப இந்த கெட்ட பையனுக்கு இன்னைக்கு போடா கெட்ட பையா. அப்ப ஓகேதான். லவ் யூடி. பாசம் உள்ள நெஞ்சில் நான் வாசம் பண்ண போறேன். வரும் வரும் ஒண்ணு உன மாசம் பண்ண போறேன். கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு. அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே. ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்னைக்கான பர்த்டே விஷஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய அக்காவுக்கு இன்னைக்கு பர்த்டேவாமா, 22nd பர்த்டே. அவங்க பேர் வந்து திவ்யலட்சுமி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திவ்யலட்சுமி சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே திவ்யலட்சுமி சிஸ்டர். திவ்யலட்சுமி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் இன்னொருத்தவங்க, அவங்களுக்கு வந்து 33 ஏஜ் ஆகுதாமா. மேரேஜ் ஆகியும் இன்னும் இது வரைக்கும் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணலன்ட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக சொல்லியிருக்காங்க. அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணலை, பட் அவங்க ஐடியில் வந்து மூர்த்தின்னு இருக்கு. சிஸ்டர், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். உங்கள் பேர் சொல்லலை, இருந்தாலும் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் இன்னைக்கு போல் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ஐடியிலேருந்து மூர்த்தி அப்படிங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட் வந்ததுன்னா நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம விஷ் பண்ணலாமே, நம்மளால் முடிஞ்சது அதுதான். நம்ம எல்லோரும் விஷ் பண்ணிடுவோம், ஓகேங்களா? கண்டிப்பாக கமெண்ட்ல அவங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க. இது என்னோட ரெக்வஸ்ட் ப்ளீஸ். ஓகே டியர்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ். பை டியர்.